ஹலோ தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள் நான் வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் போட்டிருந்தேன். அதை ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தேன். அவங்க வந்து டெலிவரி கொடுக்காம 2 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் அனுப்பிட்டானுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜியோ மார்ட்டில் போட்டிருந்தேன். ஜியோ மார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. மறுபடியும் ஜியோ மார்ட்டில் போட்டு விட்டேன். அது வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க டெலிவரின்னு சொல்லிட்டு ஒரு கொரியர் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க மூலமாக கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இவ்வளோ தான் சைஸ் இது. ஸோ வெயிட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் அட்ரஸ் இருக்கும்ல, அதனால் காமிக்கல. ஸோ நம்ம இதை லிட்டெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இதில் பாருங்கள், TWS இயர்பட்ஸ்னு போட்டிருக்கா. நல்லா வெயிட்டாக இருக்குங்க. இமர்சிவ் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கு, ஹை குவாலிட்டின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போல். இந்த மாதிரி ஹெட்செட் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து பேட்ரி பேக்கப்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் பார்க்குறேன், சொல்கிறேன். ஸோ ஃபீச்சர்ஸில் என்னென்ன போட்டு வச்சுருக்காங்கன்னா, ட்ரூ ஒயர்லெஸ் ஸ்டீரியோ, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஸ் பெர் யுவர் மாடல், அப் டு 48 hours ப்ளே டைம், டீப் பாஸ் அண்ட் ஹெச்டி சவுண்டு, ஃபாஸ்ட் சார்ஜிங் கேஸு, டச் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன், வாய்ஸ் அசிஸ்டண்ட் சப்போர்ட், சிரி ஆர் கூகுள் அசிஸ்டன்ட், டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங். பரவாயில்ல, இத்தனையும் இருக்குது. இங்கே பாருங்கள், எம்ஆர்பி வந்து 1999 போட்டிருக்காங்க. பட் நான் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கினேன். எப்படி தான் ஆன்லைனில் அந்த மாதிரி கொடுக்க முடியுதுன்னு தெரியல அவங்களுக்கெல்லாம். இது பாருங்க, இந்த பக்கமும் வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க, இந்த பக்கமும் ஒட்டி வச்சுருக்காங்க. இல்லை, ஒட்டலையே, அடப்பாங்க. அப்போ டூப்ளிகேட்டா? சரி, இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓ, டப்பாக்குள்ள டப்பா. இது ஒரு டப்பா, இது ஒரு டப்பா. நல்லா வெயிட்டாக இருந்ததில்ல. ஸோ கேபிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த இது கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது நல்லா வெயிட்டாக இருக்குது. ஓ, இது இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ண உடனே உள்ளே 2 இயர்பட்ஸ் இருக்குது. இது பாருங்கள், க்ரீன் கலர் லைட் எரியுது, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இதில் க்ரீன் கலர் லைட் எரியுது, லேசாக தெரியும் பாருங்கள். நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த கவர் பிச்சிடலாமா? ஸோ மேலே மட்டும் பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், சி டைப் சார்ஜர் இருக்குது. ஸோ லைட்டெல்லாம் எரியுது. இது ஓப்பன் பண்ணாலே க்ரீன் லைட் எரியுது. அப்போ இது ஆல்ரெடி வந்து பவர் இருக்குதுன்னு அர்த்தம். யூஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், க்யூட்டாக இருக்குது, குட்டியாக. நான் இந்த மாதிரி எப்போ யூஸ் பண்ணதில்லை. நல்லா இருக்குல்ல? இப்போ தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, க்ரீன் லைட் எரியறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நான் வந்து மேலே போய்ட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ப்ளூடூத் ஆன் பண்ணி விட்ட உடனே பேர் நியூ டிவைஸ்னு கொடுத்தேன். கொடுத்த உடனே A5ன்னு காமிச்சது. இது அதுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அது உடனே கொடுத்தேன். உடனே பேர் ஆகிடுச்சு. இன் யூஸ் ஃபார் கால்ஸ் அண்ட் மீடியா. பேட்ரி 90% இருக்குது பாருங்கள். இது வேணும்னா நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது ப்ளூடூத் ஹெட்செட்டை. இப்போ என்னுடைய இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை நான் டிவி கூட கனெக்ட் பண்ண போகிறேன், ஸ்மார்ட் டிவி கூட. அதில் வந்து செட்டிங்ஸ்னு இருக்கும் இல்லையா, இப்போ அதில் வந்து ரிமோட்ஸ் அண்ட் அக்சசரிஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு இதில் டிவி ரிமோட் ஆல்ரெடி கனெக்டடாக இருக்குது. ஆட் அக்சசரின்னு இருக்குது பாருங்கள், ப்ளூடூத் சிம்பிள் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி சர்ச் ஃபார் அக்சசரிஸ்னு வருது இல்லையா, இதில் சர்ச் ஆனதுக்கப்புறம் நமக்கு பேர் பண்ணிக்கலாம் நம்ம ஹெட்செட்டை. ஸோ தோழர்களே, இது வந்து பேர் ஆகிக்கிட்டே இருந்தது, ரொம்ப நேரம் எடுத்தது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் கூட ஆல்ரெடி நம்ம இந்த ஹெட்செட்டை நம்ம பேர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே ப்ளூடூத் ஆஃப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே தெரியுது பாருங்கள், உடனே நமக்கு ஸ்மார்ட் டிவியில் தெரியுது. ஸோ இப்போ அதை வந்து ஓகேன்னு கொடுத்த உடனே பேரிங்னு காமிக்குது.
ஸோ இது வந்து பேர் கொடுக்கணும் நம்ம. அவ்வளோதான். இப்போ நம்ம டிவி கூட நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் A5 கனெக்டட்னு வருது. நான் இந்த ஹெட்செட் வந்து ஆல்ரெடி அது சார்ஜ் போட்டு தான் வந்திருக்கு. அந்த சார்ஜ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் வந்து ஓடுச்சு. ஒரு படம் பார்த்தேன். புட்டபர்த்தி சாய்பாபாவுக்கு சம்மந்தப்பட்டது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் அனந்தான்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்துருந்தேன். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் படம் போல். அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் இன்னொரு யூடியூப். கிட்டத்தட்ட யூடியூப்பில் வேறு ஒரு 2 ஹவர்ஸ். கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸு இதில் ஆல்ரெடி இருக்கிற அந்த சார்ஜர்லேயே ஓடுச்சு. நல்லா இருக்குது, சவுண்டெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இவ்வளோ நல்லா அமைஞ்சிருக்குது. ஆல்ரெடி அந்த ஃப்ளிப்கார்ட் அந்த பரதேசி நாய்ங்க நமக்கு டெலிவரி கொடுக்காதது எவ்வளவோ நல்லது. மேபி அந்த ப்ராடக்ட் இந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்திருக்குமான்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. அந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா வெயிட்டாக இருக்குது. அது வந்து பவர் பேங்க் மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம சார்ஜ் போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டா நமக்கு வந்து எப்போ தேவைப்பட்டாலும் நம்ம அந்த இயர்பட்ஸ் அதில் சொருவி வச்சுட்டா ரெட் கலரில் லைட் எரியுது. அந்த ரெட் கலர் லைட்டு சீக்கிரமாகவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour to 45 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஃப் ஆகிடுது. ரெட் கலர் லைட் எரிஞ்சால் நமக்கு அங்கே சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ சார்ஜ் ஃபுல்லானதுக்கப்புறம் அது ஆஃப் ஆகிடுது. அதே போல் அந்த கேஸ் வந்து ஓப்பன் பண்ணாலும் க்ரீன் கலர் லைட் எரியுது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக வாங்கினது சந்தோஷமாக இருக்குது. இது கண்டிப்பாக நியர்பை இருக்க மொபைல் ஷாப்லலாம் போய் வாங்கியிருந்தா கண்டிப்பாக காஸ்ட் அதிகமாக தான் கொடுத்து வாங்கியிருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் ஒரு சில நேரத்தில் நல்லா தான் அமையுது. பட் அது எந்த அளவுக்கு உழைக்குதுன்றது நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டு வெரி ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு நாளே நல்லா சாட்டிஸ்ஃபைடு. இதை நான் போட்டுட்டு நான் வந்து பாத்ரூமுக்கு போயிட்டு வர முடியுது, நம்ம சமைக்க முடியுது. நமக்கு சவுண்டு வந்து அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்க வரையும் நமக்கு இன்ட்ரப்ஷன் இல்லாமல் வருது. ஸோ இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஃபஸ்ட்டு டே யூஸ் தான் இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. இது இதே போல் வந்து உழைச்சா ஓகே, எனக்கு வந்து 5 ஸ்டார் கொடுக்கணும்னு தோணுது இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு. இதை நான் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருப்பேன், நீங்கள் எவ்வளோ கெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ see you with another interesting video. Until then have a great day. Bye-bye. அதே போல் மறக்காமல் இந்த மாதிரி ஹெட்செட் எத்தனை பேர் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்க, காஸ்ட்டு கம்மியாக வாங்குகிற ஹெட்செட்லாம் உழைக்கதா இல்லையானு தெரியப்படுத்துங்க. எனக்கு இந்த ஹெட்செட் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு ஹெட்செட் போட்டுக்க பிடிக்காது. நேச்சுரல் சவுண்டில் கேட்க தான் பிடிக்கும். அதனால் அவாய்ட் பண்ணேன். பட் இப்போ எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ இது போன்ற ஹெட்செட் நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க, அது எந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க.